கலைஞரின் நூற்றாண்டு விழா. ஒட்டுமொத்த திரையுலகமும் ஒரே குடும்பமாய் திரண்டு வந்திருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா. 40க்கும் மேற்பட்ட இயக்குனர்கள், 400க்கும் மேற்பட்ட உதவி இயக்குனர்கள், 4000 தொழிலாளர்கள் என இரவு பகலாக பணியாற்றி இதோ இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு பெரிய ஹாப்பி கலைஞர்களுக்கு என்னன்னா, எல்லா சினிமா ஆக்ட்ரஸும் திரையரங்கத்தில் பார்த்து ரசிப்போம். அனைத்து சினிமா ஆக்டரும் இன்னைக்கு எங்களை பார்த்து ரசிக்க போறாங்க. அது ஒரு பெரிய ஹாப்பி எல்லாருக்குமே. திரைப்பட நடிகர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக இந்த மாபெரும் கலைஞர் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் எங்கள் தஞ்சாவூர்லேருந்து கலைமாமணி தேன்ராஜன் மட்டும் எங்களுடைய சம்மந்தப்பட்ட அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களையும் இந்த இடத்துல அழைச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு விழா. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாங்களும் விழாக்கள் நடத்தியிருக்கோம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழா நடந்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். இது தலைவர் கலைஞருக்கு மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். இதுல எல்லா திரைப்படத்துறையில் இருக்கிற எல்லா துறையினரும் இதுல பங்கெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை உருவாக்கும். This time for lights, camera, action. Stadium back, throw it back up. This time for lights, camera, action. ஒரு பெருந்தலைவருக்கான ஒரு பெரிய விழா. ப்ரொடியூசர் கவுன்சில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய விழா. மொத்த சினிமா இண்டஸ்ட்ரி இங்கே தான் இருக்குது. அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அதில் நானும் ஒரு பங்காக இருக்கிறேன்னு நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாலியாக நீங்களே பார்ப்பீங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கிறாங்க. எக்கச்சக்க க்ரௌடு எல்லாம் ஒரே செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறோம். சூப்பராக நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் சூப்பராக இருக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கலைஞர் 100ஆம் ஆண்டு விழாவில் நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் பர்ஃபார்ம் பண்ணுற பாட்டு பேர் ஒரு பெண்ணின் மனதை தொட்டு போனவளே. தினேஷ் மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணுறாரு. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சினிமா ஷூட்டிங் எடுப்போமோ அந்த மாதிரியே இந்த ப்ரோக்ராமுக்கு ஒட்டுமொத்த சினிமாவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பேக்ரவுண்ட் பார்ப்பீங்க. எங்கள் டான்சர்ஸ் அதாவது எங்கள் டான்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இல்லை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் உட்கார கூட டைம் இல்லை. ஏன்னா 26 பாட்டு 26 மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்டர்ட்ட ஆடணும், அங்கேருந்து மத்தியானம் கிளம்பி இன்னொரு இடம் போகணும், அங்கே ஒரு மாஸ்டர்ட்ட ஆடணும், அங்கேருந்து கிளம்பி இங்கே ஓடி வரணும். இப்போ மழையில் வேறு எல்லாம் ஓடி வந்தாங்க. ஸோ அவங்களோட பங்களிப்பு, எங்கள் டான்சர்ஸோட பங்களிப்பு தான் பெரிய பங்களிப்பு இந்த ப்ரோக்ராமில். ஏன்னா அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இந்த ஷோவில் எங்களோட முழு பங்களிப்பு 100% எங்களோட உழைப்பை நாங்கள் கொடுப்போம். இந்த ஷோவை வெற்றி பெற செய்வோம். தேங்க்யூ. இன்னைக்கு நடக்கிற கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் என்னோட இயக்கத்தில் அதித்தி சங்கர் அவங்க கலந்துக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அந்த சாங்கை ரொம்ப அருமையாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு மாஸ்டர் தினேஷ் அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு அவுட்புட்டாக அந்த சாங் வரும் நம்பிக்கை இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கலைஞர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ் அண்ட் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லோருக்கும் ஐ தேங்க் எவ்ரி ஒன். Great success in the whole event and let it go well, and I'm very happy for the opportunity too. Thank you very much.
காலு மேல கால போடு மேல ஏறும் காலமாச்சு காலு மேல கால போடு மேல ஏறும் காலமாச்சு கலைஞரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க இன்னைக்கு ஃபுல்லாக சொன்னால் பார்த்தாதே ஒரு வருஷம் சொல்லணும் எனக்கு. ஒரு மிக பெரிய அறிஞன், தமிழன், இதெல்லாம் மீறி தொண்டு. இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் சரி, கலைஞர் வந்து செஞ்ச மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ உதவிகள் எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு கலைஞர் மட்டுமே காட்சி. அது நாங்களும் எங்கள் சினிமா சார்ந்தவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்க காரணம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் மட்டும்தாங்கிறதுல இதில் வந்து அழுத்தமாக சொல்லிக்கிறேன். மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுர அன்னக்கொடி வாமதினி திரையுலகம் எல்லாம் சேர்ந்து கலைஞர் 100 விழா நடத்துகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய தலைவர், சினிமா இண்டஸ்ட்ரியிலும் அரசியலிலும் எட்டாத உயரத்தை தொட்ட தலைவருக்கு 100வது ஆண்டு விழா பண்ணுறதுல எங்களுக்கு எல்லாரும் மகிழ்ச்சி. ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களும் சிகரமிட்ட வேலை விட்ட தலைவன் அழுத்தப்பட்ட விதிக்கப்பட்ட இனமகன் உரிமை கிட்ட திட்ட போட்ட தலைவன் நீ மாயாஜாலம் தானா இல்லை மனிதன் தானா உன் மந்திர வார்த்தையில் ஊரே மயங்கி பார்க்கும் ஊரே மயங்கி பார்க்கும். பேசத்தான் என் துயரம் போனது அதிசயமே போராயுள் போதாதே. எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபர்ட் பேசுகிறேன். ஸோ கலைஞர் 100 சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஐயா பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அதை நான் சொல்கிறதுக்கு இன்னும் அவர் எங்கேயோ இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நான் கலந்துறதுக்கு நான் பெருமையாக இருக்கேன். என் டான்சர்ஸ் ஆகட்டும், ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் அவர் நிறைய லைஃப் கொடுத்துருக்காரு, வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அவங்களோட முறை எல்லாருமே இப்போ முக ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே வந்து கலையை மதிக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லவ் இட். Call me Brando, Tommy guns and Lambos, off-road in the bando, profit is the plan though. Catch me seated in the land of opportunity, I grab on, take me off this handcuff. Peace is what I stand for, but we're calling this a standoff. Back in the day, I was just trying to survive. Now we're walking on stages, feeling alive. 10,000 packs, stadium back, throw it back up. 10,000 packs, this time for lights, camera, action. 10,000 packs, stadium back, throw it back up. 10,000 packs, this time for lights, camera, action. That's a mighty fine switch up. 2 moves ahead, this is chess and you're the bishop. Got my foot in the door, then it's நல்ல போஸா
அவர் பேர சொன்னா போதும், இந்திய அரசியல் அதிரும். சிங்க குரல கேட்ட போதும், நரி கூட்டங்கள் பதறும். கலைஞர் அவர் பேரு, நம் மனம்தான் அவர் ஊரு, இன்னும் பல நூற்றாண்டு நம் நினைவில் நிற்பாரு. கலைஞர் அவர் பேரு, நம் மனம்தான் அவர் ஊரு, இன்னும் பல நூற்றாண்டு நம் நினைவில் நிற்பாரு. கலைஞர் வாழ்கவே, கலைஞர் புகழ் வாழ்கவே, கலைஞர் வாழ்கவே, கலைஞர் தமிழ் வாழ்கவே, கலைஞர் வாழ்கவே. அவர் பேர சொன்னா போதும், இந்திய அரசியல் அதிரும். சிங்க குரல கேட்டா போதும், நரி கூட்டங்கள் பதறும். இந்த ஷோவில் கலைஞர் நூறில் வந்து இன்னும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்தந்த பாட்டெலாம் அவர் எழுதியிருக்காரா, இவ்வளோ அற்புதமான லைன், இவ்வளோ நாங்களே எவ்வளோ சாங்ஸ்லாம் ஹிட் சாங்ஸ் பார்த்துருக்கோம். இந்த சாங்ஸ்லாம் எடுத்து மற்ற மாஸ்டர்ஸ்லாம் கொரியோகிராஃபி பண்ண பார்க்கும்போது இந்த பாட்டெலாம் கலைஞர் சார் எழுதுந்தானே எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த விழாவில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். எங்கள் மாஸ்டர்ஸ், எங்கள் பெப்சி தலைவர், இன்னும் சரண் சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக, டைரக்டர் டீம்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாமதுரை அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் வண்ணக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி மாமதுரை அன்னக்கொடி வாமதினி. வணக்கம், நான் ராதிகா, டான்ஸ் கொரியோகிராஃபர். கலைஞர் 100 இந்த பெரு விழாவில் ஐயாக்காக நாங்கள் பண்ணுற இந்த பெரு கொண்டாட்டத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உண்மையிலே ஒரு ஊர் திருவிழா மாதிரி இருக்குது. மொத்த ஃப்ளோர்லேயும் வந்துட்டு எல்லா டான்ஸஸும் கீப் ஆன் ப்ராக்டிஸிங், அப்படியே வந்து ஒரு பரபரன்ட்டு ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பான ஒரு ப்ராக்டிஸில் போயிட்டுருக்காங்க. டான்ஸை சுற்றி எல்லா சாங்ஸும் கற்றுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சினி உலகமே இங்கே தான் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக அவர் எங்கள் நெஞ்சுக்குள்ளேயே இருப்பார். அண்டு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எப்பவுமே உசாரு, நான் தான் உங்க அசாரு. வெல்கம் டு கலைஞர் 100. கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா, அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடக்குது, கலைஞர் 100 அப்படின்ட்டு. இதில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க திரையுலக நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கான ப்ராக்டிஸு இப்போ இங்கே வந்து தடால் புடலாக நடந்துட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் அப்படியே நேராக போய் வாட்ச் பண்ண போகிறேன். உங்கள் கூட அப்படியே ஷூட் பண்ண போகிறேன். போயிடலாமா? கமான். கலைஞர் 100 ஃபங்க்ஷனில் வந்து நான் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் என்னுடைய கேர்ள்ஸோட கம்போஸ் பண்ணுறதுல இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைஞரை பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். எல்லாருக்கும் தெரியும், மாநாட மயிலாட அப்படின்னாலே தெரியாத ஆட்களே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். பட் கலைஞர் 100ல் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க, ஓப்பனிங் கிளாசிக்கல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. யூனியன் கேர்ள்ஸ் பாவம், அவங்களுக்கு கிளாசிக்கல் தெரியாது.
ஃபஸ்ட்டு நான் வந்து ஊன்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் சாந்தி சொன்ன அக்கா அவங்கெல்லாம் லீடிங், ஸோ ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் பியூட்டிஃபுல். ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் ஃபார் மை டான்சர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோட டான்சர்ஸ் சொன்னேன், ஏன்னா ஷார்ட் டைம், வெறும் 3 hours கூட கிடையாது. அந்த ஹவர்ஸ்க்குள்ளே அதுவும் குரூப்போட கிட்டத்தட்ட 35 பேர் வச்சு ஆடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ. கலைஞருக்காக இந்த நடனத்தை வந்து நான் அர்ப்பணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கலைஞருக்கு இன்னொரு கலைஞரை பாராட்டக்கூடிய ஒரே கலைஞர்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் நான் சொல்லுவேன். நான் மாஸ்டர், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஹாய் லக்ஷ்மி. இன்னும் பயந்துட்டாங்க. ஓகே, வாங்க வாங்க, கிட்ட வாங்க, ஃப்ரேம்குள்ளே வாங்க. கிட்டத்தட்ட இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வர PS வீரப்பா மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன். சாபா சரியான போட்டி அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த லெவலுக்கு நம்ம கலா மாஸ்டர் வந்து வேற லெவலில் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஈக்குவலாக நீங்களும் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. அண்ட் ஊருக்கே தெரியும் இவங்க ஆடுவாங்க டான்ஸு, அதுக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸு. ஸோ கலைஞர் 100ல் ஐ திங்க் பூம்புகார்லேருந்து ஒரு சாங் இல்லையா இது? ஸோ இந்த சாங் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஏன் இந்த சாங் சூஸ் பண்ணிக்க பர்டிகுலர்லி? இது பயங்கர ஃபேமஸ் சாங். தமிழ் அப்படின்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் சாங் தான் நாங்கள் பண்ணுறோம். அப்போ இன்ட்ரடக்ஷன் சாங் தமிழ் அப்படி சொன்னால் யார் பண்ணால் நல்லாயிருக்கு, நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இது லக்ஷ்மி மேனன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு டைரக்டர்கிட்ட சொல்லிட்டேன். பட் வித்தின் 20 minutes இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சாங். இது உங்களுக்கே தெரியும், ஜதி ஹெவியாக இருக்குது, லிரிக்ஸ் ஹெவியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் வந்த, 1/2 hourல முடிஞ்சிச்சு. இஸ் a very good dancer. ஏன்னா நான் சந்திரமுகிலே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும். அண்டு நாம் என்ன கொரியோகிராஃப் பண்ணாலும் நம்ம வந்து 80% கொடுத்தா, பட் ஆர்டிஸ்ட் வந்து 100% கொடுத்தா தான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 70%னா 100% லக்ஷ்மி கொடுத்துட்டேன். அண்ட் மெயின் என்னோட டான்ஸஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். சூப்பர். ஸோ எல்லாருக்கும் காதல் வர வச்சா அது வந்து கௌதம் மேனன், யானைக்கே காதல் வர வச்சா தட் இஸ் லக்ஷ்மி மேனன். ஹாய் லக்ஷ்மி, ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐ அம் குட், தேங்க் யூ. அதாவது புகழ்றாங்க உங்களுடைய ப்ரொஃபஸர் வந்து, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததில்லை, வித்தின் 20 minutes எல்லாமே கற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒர்க்கிங் வித் கலா மாஸ்டர் எப்படி இருக்கு? மை டென்ஷன் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. பட் யா, ஒர்க்கிங் வித் கலா மாஸ்டர் இஸ் லைக், பிகாஸ் எப்போவுமே நாங்கள் சந்திரமுகி பண்ணதும் கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ தட் இஸ் மை கம்ஃபர்ட் ஜோன். ஓகே. ஸோ அண்ட் மாஸ்டர் இருக்கும்போது இட்ஸ் ஆல் மேஜிக். ஸோ வி ஆல் ஆர் வெயிட்டிங். அண்ட் கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி குழந்தைக்கு தேவை தாலாட்டு, கலைஞருக்கு முக்கியம் பாராட்டு. ஸோ ஃபார் கலா மாஸ்டர் டீம் எல்லாருமே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருங்க. கலைஞர் 100. கலைஞர் 100 ஒரு பெரிய ஷோ பண்ணுறோம். ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக பெருந்தலைவருக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறாங்க. ஸோ அதில் நானும் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுறேன். அதில் பிரிகிடாவும் சக்தியும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 40 பாய்ஸ் 40 கேர்ள்ஸ் வச்சு நல்ல ஒரு சாங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் கொரியோகிராஃப் பண்ணுறது. இந்த ஷோ நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ நான் இங்கே வந்து நம்ம கலைஞர் 100 விழாவில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், நம்ம கல்யாண் மாஸ்டரோட கொரியோகிராஃபியில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய விழாவில் நம்மளோட பெரிய குடும்பத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஹாய், ஐ எம் சக்தி. கலைஞரையோட 100வது விழாவில் வந்துட்டு நானும் பிரிகிதா அவங்களும் டான்ஸ் ஆடுறோம். கிழக்கு வெளுத்ததடின்ற பாட்டுக்கு நம்ம கல்யாண் மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணுறாரு. ஸோ எல்லோரும் பாருங்கள். அண்ட் விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல் எல்லாமே சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டான்ஸ் மாஸ்டர் அமீர். எனக்கு இங்கே வந்து நிற்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக யாரையெல்லாம் நான் பெருசாக பார்த்தனோ அவங்களுக்கு இடையில நானும் ஒருத்தனா இன்றைக்கி நான் நிற்கிறேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பாபி மாஸ்டர் கிட்ட வந்து நான் ரொம்ப நாளாக டான்ஸ் கற்றுக்கணும், அவரெல்லாம் படத்தில் கொரியோ பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் அவரோட நேம் எல்லாம் எந்தெந்த படத்தில் வருதுன்னெலாம் செக் பண்ணிகிட்டு இருந்த பையனா இன்றைக்கி அவரோட கொரியோகிராஃபியில் நான் ஆடுறேங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. கலைஞர் 100 இந்த ஃபங்க்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கலைஞர் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மக்கள் மனசில் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு எப்போவுமே இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான் கலைஞர். ஸோ கலைஞர் 100ல் நான் பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது.
a BTS video of a show that I'm performing on. It's actually to honor Kalenjar Karunanidhi sir, and it's a wonderful show that's being held in Chennai. So it's really exciting. I've actually never done anything like this before. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேஜு அஸ்வினி பேசுகிறேன். ஸோ கலைஞர் 100க்கு மொத்த சினிமா சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்ம கலைஞருக்காக. ஸோ நான் அதில் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுல. ஸோ கலைஞர் 100ல் நானும் ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறேன். ஸோ அதில் எங்கள் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஜுகல் பந்தி மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 3 ஒரே சாங்கில் ஒரு 3 சாங் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட பார்த்துட்டிங்கன்னா கதிர், தெனாவட்டு படத்தோட டைரக்டர், அவர் தான் இந்த ஃபுல் ஷோ எடுத்து அமைக்கிறார். அவரும் அவரோட க்ரூவும். ஸோ அது இல்லாமல் தேர் டெஃப்ராக்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புது பேக்கேஜ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒன்றா வந்து கலைஞர் 100க்கான ஒரு ஷோ நடத்தி கொடுக்குறாங்க. ஸோ அந்த யூனிட்டியே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு யூனிட்டியாக இருக்கும். நான் தெனாவட்டு படத்துடைய டைரக்டர் பிவி கதிர் பேசுகிறேன். நான் கலைஞர் ஐயாவுடைய இந்த 100ஆண்டு விழாவில் நானும் எனது ஹீரோ ஜீவாவும் சேர்ந்து ஐயாவை புகழ் பாடும் ஒரு பாடல் ஒன்று பண்ணுறோம். ஜீவா சாரே பாடி பண்ணுறாரு. இது ஒரு 100ஆண்டு விழா இல்லை, இது ஒரு திருவிழா, அப்படி தான் சொல்லணும். ஜீவா சாருடைய ஒரு முக்கியமான பதிவாகவும் இருக்கும். ஏன்னா அது வந்து அவர் ரொம்ப இன்வால்வோட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தா கூட கலைஞர் ஐயா கூட சிஎம்மாக இருக்கும்போது அவரோட பென்சிங்கும் அவரோட கதைவசனத்தில் உருவான பென்சிங்கும் படத்தில் நான் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கலைஞர் சிஎம்மாக இருக்கும் அவரோட 20 சிட்டிங் மேலே அவர் கூட பணிபுரிஞ்ச பாக்கியம் பெற்றோன்னா, அவர் ஒரு முறை என்கிட்ட நான் பல டிஸ்கஷன் அவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் உட்காரும்போது சிஎம் மாதிரி பேச மாட்டார். ஒரு உதவி இயக்குனரோ ஒரு டிஸ்கஷனில் எப்படி எல்லாத்தையும் அன்பாக பேசுமோ அதே மாதிரி முதல்ல பேசுவார். இந்த சிஎம்ங்கிற பாணியே இருக்காது. அடேங்கப்பா, இப்போ நான் வரும்போது காரில் ப்ரெஸ்ஸு கேட்டாங்க, கலைஞர் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் இந்த விழா பண்ணுறாங்களேன்ட்டு. அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க, அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இன்னும் எங்களை. என்ன அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில் மழை வந்தது. எவ்வளோ பெரிய அரங்கத்தில் நம்ம இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் பல பேர்கிட்ட, அவர் வாழ்த்துவார் மேலே இருந்துட்டு. அந்த வாழ்த்து தான் இப்போ இந்த சிறந்த விழா இவ்வளோ அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் இருந்த காலத்தில் நானும் இருந்தேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். நாங்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அவர் முதல்வராக இருந்தபோது. எப்பேற்பட்ட உலக சாதனை, உலக அரசியல் அவர் பண்ணியிருக்கார். எத்தனை முறை முதல்வராக இருக்கார், எவ்வளவு பண்ணியிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அறிவுபூர்வமான சட்டங்கள், சரிசமமாக பெண்களுக்கும் உரிமை இருக்கு சொத்துக்களில். அவர் ஒரு மாபெரும் மனிதர், வாழ்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் மனிதர். இன்னைக்கு இந்த விழாவில் நான் கலந்துக்கிறேன்னா நான் செஞ்ச பாக்கியம். என்னை கவர்ந்த வசனங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற அவருடைய அந்த தத்துவார்த்தமான வசனம் இருக்க, அது என்னால் மறக்க முடியாத வசனம்.
வசன செழிப்புன்னு அவர் மாதிரி யாராலும் எழுத முடியாது. கவிஞர் கண்ணதாசன் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடலாசிரியர், இலக்கிய கர்த்தா என்பது உலகம் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட இலக்கிய கர்த்தாவான கவிஞர் கண்ணதாசன் கலைஞர் மீது மிகப்பெரிய நேசமும் பாசமும் கொண்டார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் கலைஞருடைய அந்த வசனை செழுமை தான். அதுவும் குறிப்பாக அவர் வசனம் எழுதி 2வது திரைப்படமான அபிமன்யு படத்தில் அவர் எழுதியிருந்த வசனங்களால் ஈர்க்கப்பட்டு தான் கலைஞரோடு எப்படியாவது தான் நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கவிஞர் கண்ணதாசன். அதற்கு பின்னாலே அவருடைய நட்பு எத்தனை ஆண்டு காலம் நீடித்தது என்பது எல்லோரும் அறிந்தவர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு பண்டிகை மாதிரி நினைக்கிறேன். அண்ட் கலைஞரோட 100வது வருஷம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ப்ளஸ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு இன்னொரு சந்தோஷம். ஏன்னா ஒர்க் பண்ணுறச்ச இங்கே அங்கேயோ பார்ப்போம், ஆனால் இது வந்து ஒரே இடத்துல எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஹாய் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. அண்ட் ப்ளஸ் கலைஞர் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ கலைஞர் ரொம்ப பிடிச்ச ஒரு 2 விஷயம், அவர் ஒரு லீடர், ஒரு சூப்பர் லீடர், சுப்ரீம் லீடர், பாலிட்டிஷியன். அண்டு அதே சமயத்தில் வந்து அவரோட வாக்கு, அவர் பேச்சு, இட்ஸ் பியூட்டிஃபுல். அது காட்ஸ் கிஃப்ட். அது ஒரு பிளெஸிங், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிளெஸிங். அவர் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஏன்னா என்னோட லைஃப் டைமில் அவரோடய நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டேன். மூத்த கலைஞர், அவர் மூத்த தமிழறிஞர். அவரோட ஒர்க் பண்ண படங்கள் வந்து காவலுக்கு கேட்டுக்கிற படம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளை ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப இதாகவும் டைரக்டராகவும் வச்சு நல்லா ட்ரீட் பண்ணார். அவரோட 100ஆண்டு விழா கலந்து கொள்வது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நன்றி, வணக்கம். கலைஞர் அவர்கள் வந்து தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் திருவுலகத்துக்கும் நிறையா பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவருக்கு வந்து இந்த விழா எடுக்கிறதுக்கு, இப்போ இந்த விழாவை பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். இந்த ஒரு மேடை பத்தாது, இன்னும் பல 100ஆண்டு பேசிட்டே இருக்கலாம். அவர் நிறையா நல்லது பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவருக்கு பண்ண வேண்டியது வந்து எப்பவும் நம்ம அவருக்கு நன்றி கொள்ளவனாக இருப்போம். கலைஞர் ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் எல்லா விஷயத்துலையும் பிடிக்கும். அதாவது ரொம்ப சாதாரணமாக இருப்பார். சாதாரணமாக இப்போ நான் கலைஞரை வந்து அடிக்கடி அவர் வீட்டில் போய் பார்ப்பேன். நான் அப்போது ஒரு சின்ன, அதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் எங்கள் பண்ணுற சூரியவம்சம் ஒரு சில்வர் ஜூப்ளி கலந்துக்கணும்னு சொல்லும்போது உடனே நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து அது மாதிரி ஒரு கலந்துக்கிட்டார் அவர். ஸோ சினிமானா அவருக்கு மேலே ரொம்ப அபிப்பிராயம் இருந்தது அவருக்கு. இப்போ வந்துட்டு இளம் தலைமுறை நடிகர்களை விட கிட்டத்தட்ட நீங்கள் தொடர்ந்து இந்த திரையுலகத்தை பயணிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ கலைஞர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இல்லை, அவரோட அந்த ஷார்ப்னஸ், எந்த ஒரு சிச்சுவேஷனையும் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், அதுவும் அவரோட பொலிட்டிக்கல் கெரியர்லேயும் சரி, அவ்வளோ அழகாக எந்த ஒரு ப்ரெஷரையும் அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விதம். அண்டு ஒரு நிதானம், எல்லாத்துலேயும் ஒரு நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கடைக்கோடி ஒரு தொண்டனுக்கும் அது வந்து அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தும் அவரை மனசில் வச்சுட்டு அவர் எடுக்கிற விஷயங்கள், அது எல்லாருமே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எல்லாரும் வியந்த ஒரு 10,000 backs, stay in your back, throw it back. Very sharp and a sense of humor and அவருடைய presence. அந்த இடத்துல என்ன நடக்குது, யார் வந்தாலும் ஞாபகம் வச்சுப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஐயாட்ட பார்க்கும்போது ரொம்ப பெருமை. அதாவது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அது கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் வந்து இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அது எப்படி ஹியூமரஸாக இருக்கணும், அதே சமயத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேடை இருக்கும். அவர் வந்து எக்கச்சக்கமான மேடையில் இருந்திருப்பார். அந்த மேடையில் இவருக்கு வந்து கடைசியாக பேச போகிறது அவர் தான். ஸோ அந்த விழாவுக்கு வரும்போது எல்லாருமே எல்லா விஷயம் பேசியிருப்பாங்க. பட் யாருமே பேசாத விஷயத்தை அவர் புதுசாக பேசுவார். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் தி யங்ஸ்டர்ஸ். ஓடினார் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாழ்க்கத்தை போட்டிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா, வாழ வைத்தார்களா கல்யாணியை? மறக்க முடியாது. அந்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சூப்பர் தான். ஒருவேளை இப்போ இந்த இளைய சமுதாயத்திற்கு அவரோட குரல் ஏதாவது ஒரு கருத்து நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். இப்போ இருக்க இளைய சமுதாயம் அருமையான இந்த காலத்திலே எனக்கு விழா எடுக்கிறார்கள். எனக்கும் பெருமை, தமிழுக்கும் பெருமை. ரொம்ப சூப்பர். ரொம்ப நன்றிண்ணா. அப்பாவோட வசனங்களில் வந்து எத்தனையோ வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்கும், வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் வெளிரும் அப்படின்றது. இது எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறத 2 வரியில் சொல்லியிருந்தாங்க. நான் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும்போது தான் உதடுகள் கூட ஒட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதை மனதில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறது தான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ரங்கூன் ராதாவில் பானுமதி அம்மா வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க, நீங்கள் குத்தி 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 இந்த புழுவை புலி ஆக்கிடுவீங்க அப்படின்ற ஒரு வசனம். மிக அற்புதமான ஒரு வசனம். ஒரு பெண்ணினுடைய நிலைமையை கரெக்டான விதத்தில் அவர் பேசியிருப்பார். நீங்கள் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா புழு கூட புலியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சீர்திருத்தவாதியாக சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே அவர் வந்து எழுதியிருப்பார். அவருக்கு வந்து அண்ணா மேலே இருந்த ஒரு பற்று, அதை வந்து அவருடைய சினிமாவில் அவருடைய எழுத்துல தெரியும். ஸோ எஸ்என்ஜே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ. ஸோ ரொம்ப சந்தோஷம். சின்ன வருத்தம் ஐயா இல்லாத ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் கலைஞர் 100ங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சாதனை. சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலும் சாதனை செய்த ஒரு முத்தம் கலைஞர் அவர். பராசக்தியில் ஆரம்பித்து பாசப்பறவைகள்லேருந்து எல்லாம் பல விஷயங்கள் வந்துட்டு வசனம் வந்துட்டு எழுதின ஒரு பெரும் கலைஞர். ஸோ அதனால் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எஸ், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. ஹேஷ்டேக் உடன்பிறப்பே தான் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா கலைஞர்னு சொல்லும் போதே வந்துட்டு அவரோட ஃபஸ்ட்டு அவர் பேசுகிறதே வந்துட்டு என் உடன்பிறப்பே தான் பேசுவார். ஸோ அது சின்ன வயசுலேயே நான் பார்த்து பழகின ஒரு டேக்லைன் அது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ ஹேஷ்டேக் உடன்பிறப்பே. ஹாய் வணக்கம், நான் உங்களுடைய சாக்ஷி அகர்வால். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டில் ஃபங்க்ஷனில் இருக்கோம். அண்ட் இது ஒரு பெரிய ஆனர் நம்மளுக்கு டு செலிப்ரேட் த லெஜெண்ட்ரி கலைஞர். அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா யூஸ்ஃபுல்னஸ் தெரியுது. அண்ட் சினிமாலேயும் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு ரொம்ப யூனோ எஸ்பெஷலி போர் பீப்புள்ஸ்க்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். பெருமை மட்டுமே ஒரு வார்த்தை. பிகாஸ் கலைஞர் ஐயா அவர்கள் இருந்த மண்ணில் நம்மளும் இருக்கோன்ற ஒரு பெருமை, அந்த தமிழுக்கு பெருமை. ஸோ அந்த எஸ்பெஷலி திரையுலகம், இந்த திரையில் நானும் இருக்கிறேன்ற ஒரு பெருமை, ரொம்ப பெருமை. அவ்வளவுதான், பெருமையா இருக்கு எனக்கு ரொம்ப. எஸ்என்ஜே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாலசரவணன். இன்னைக்கு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவில் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த நூற்றாண்டின் மிக ஆகச்சிறந்த தலைவர் அவர். அதே நேரத்தில் ஆகச்சிறந்த ஒரு பெரிய ஆளுமை, இலக்கியவாதி. இந்த மாதிரி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்கிறதுக்கு வந்து இந்த சின்ன ஒரு பைட் இருக்கிற நேரம் பத்தாது. நான் ஒரே ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இருக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வாயிலிருந்து அவர் உதிர்த்த பொன்மொழிகளில் எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து சிரிக்க தெரிந்த மனிதனே உலகின் மனிதத்தன்மைகளை உணர்ந்தவன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொன்மொழி. அதை தான் நான் லைஃப்பில் பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இது எனக்கு குடும்ப திருவிழா. இது என்னுடைய தகப்பனாருக்கு நான் எடுக்கிற விழா மாதிரி. பொதுவாக தலைவரோட சந்திக்க போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அரசியல் தலைவரோட பேசிட்டு இருப்பாரு. அப்போல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருப்பாரு. அப்போ அந்த சமயத்துல நாம யாராவது சினிமாக்காரன் என்ட்ராய்ட் பக்குன்னு பிரைட் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு அரசியலை விட ரொம்ப பிடிச்சது சினிமாவா இருந்தது. ஆக்சுவலா அவருடைய ஆன்மா உண்மையிலேயே இதைத்தான் ரொம்ப ரசிக்கும். இப்ப நடந்துக்கூடிய அந்த கலைகளை எல்லாம் பயங்கரமா ரசிப்பார் அவர். அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே கலைஞர் அவரு. கலைஞர் காலத்தில் வாழ்ந்தது நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து வந்து சினிமாவில் ஒரு ஆளுமை பண்ணி அவருடைய வசனங்களை பேசாமல் எந்த நடிகருமே வந்திருக்க முடியாது. நான்லாம் சினிமாவுக்கு வரும்போது பராசக்தி வசனங்களை பேசி, மனோகர வசனங்களை பேசி தான் சினிமாவில் சான்ஸ் வாங்கினேன். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை மறக்க முடியாது. அந்த கலைஞருடைய நூற்றாண்டில் நான் பங்கு பற்றுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். தேங்க்யூ. மாபெரும் விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கலைஞர் இந்த 100 ஆண்டு இருந்திருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த 100வது ஆண்டை எங்கள் திரையுலகம் கொண்டாடுதுன்னு நினைக்கும் போது அந்த திரையுலகத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அதை நினச்சி நான் பெருமையாக இருக்கேன். துணிவிருந்தால் துக்கமில்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை. இது ஒரு அருமையான டயலாக். இதை ஒவ்வொருத்தரும் மெமரைஸ் பண்ணி அதுபடி நடக்கணும்.
இப்போ நான் வந்து இந்த செல்ஃபி எடுத்திருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து இதில் இன்ஸ்டாவில், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கும் அவர் காவியங்கள் நிலச்சி நிற்கும். அது காவிய தலைவன், #காவிய தலைவன். முத்தமிழறிஞர், கலை வித்தகர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா கலை உலகமே திரண்டு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. 100ஆண்டு கொண்டாடுகிறோம். 94 வயதிலே இயற்கை எய்தினார். இன்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. 14 வயதிலே பொது வாழ்க்கைக்கு வந்தார். 80 ஆண்டுகள் ஆகிறது. 20 வயதில் திரைத்துறைக்கு வந்தார். 74 ஆண்டுகள் திரையுலகத்திலே சாதனை படைத்தவர். சாதனை என்றால் பொதுவாக ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர் ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படத்தில் ஒரு கதை, அந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரங்களுக்கு வசனம் எழுதுவார்கள். ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரையிலே இந்த இனம் காக்க, மொழி காக்க, பகுத்தறிவு, சுயமரியாதை சிந்தனைகள், இப்படி பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை உண்டு. அது மட்டுமல்லாமல் ஆட்சி பொறுப்பில் ஏற்றி தமிழகத்தின் முதல்வராக வந்த பிறகு திரைத்துறைக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து காட்டியவர். உலகத்திலேயே கலைத்துறையிலும் புகழ்பெற்று, அரசியலிலும் புகழ்பெற்று, ஆட்சி பொறுப்பிலும் இருந்து அந்த தான் பங்கேற்ற கலைத்துறைக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்தவர் வந்து ஒரே தலைவர் உலகத்தில் இருக்கிறார் என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அவருடைய விழா எடுப்பது கலை உலகத்திற்கு பெருமை. கலைஞருடைய அழகு தமிழ் வசனங்கள் பேசி நடிச்சிருக்கேன். அது இல்லாமல் அவருடைய கலைஞருடைய ஆட்சி நடந்தப்போ நிறைய அரசு நிகழ்ச்சிகளில் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அவர் கல்யாணில் நிறைய விருதுகள், பரிசுகள்லாம் வாங்கியிருக்கேன். அவருடைய 100ஆண்டு விழா அதில் பங்கேற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயாவை வந்து கடைசி மூச்சு வரைக்கும் மறக்க முடியாது. ஏன்னா அவர் தான் எனக்கு கலைமாமணி கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தாரு. அதனால வந்து அவர் சொல்லிகிட்டே போகலாம், 100 பேர் இருந்தாலும் ஆர்த்தி அப்படின்னு அன்போடு கூப்பிடுற அந்த ஒலி வந்து கேட்டுகிட்டே இருக்குது. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி ஐயா. 2 பேருக்கும் கலைஞர் ஐயா தான் எங்கள் 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வச்சார். அவரோட பிளெஸிங்ஸில் நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். ஐயாவோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல, அவருடைய 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். கலைஞர் அவர்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட 50 வருட காலம் அவருடைய ஒரு பணி இருந்தது. நிறைய திரைப்படங்கள், அவருடைய திரைப்படங்கள் ராஜகுமாரில் தொடங்கி மந்திரி குமாரி, மனோகரா, பராசக்தி அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் 80s வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980கள் வரையும் அவருடைய தாக்கம் வந்து மிக பெருசாக தமிழ் சினிமாவில் இருந்தது. 50களில் தொடங்கி எப்படி 80கள் வரையும் அவருடைய டாமினன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப பெருமையான ஒரு காலகட்டம். கலைஞர் அவர்கள் காலங்காலம் அல்ல, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் தமிழ் சினிமாவில் நம்ம பேசிகிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட பல விஷயங்களை கலைஞர் அவர்கள் பண்ணியிருக்காரு. நான் இன்றைக்கி இங்கே நின்று திரையுலகத்தினுடைய சார்பில் பேசுகிறேன்னா அதுக்கு முழு காரணம் கலைஞர் தான். இந்த கலைஞருடைய பராசக்தி படத்தை பார்த்து அந்த வசனங்களில் மனப்பாடம் பண்ணி பள்ளிகளில் ஒப்பிச்சு நடிகர் திலகம் போல் நடித்து காட்டி அங்கே மாணவரிடத்துலாம் கைதட்டும் போது தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியே வந்தது. நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சினிமாவை நோக்கி வந்ததற்கு காரணம் கலைஞர் அவர்கள் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம ஐயா கலைஞர் ஐயா வந்து நான் பெரிய ஃபேனு. எனக்குள்ளே இருக்கிற இந்த திறமையை வந்து அவர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணார். அதனால தான் எனக்கு வந்து கலைமாமணி அவர் விருந்து எனக்கு கொடுத்தது. அதே போல் ஆல் த டைரக்டர்ஸ், பெப்சி, ஆர்கே செல்வமணி என்னை ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே வரேன், எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பாம்பேலேருந்து கிளம்பி வந்தேன். வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் லிடியா நாதஸ்வரத்தோட வாசிக்க போகிறேன். ஸோ இட்ஸ் அ பிக் ஆனர். உலகெல்லாம் வாழும் தமிழருக்கு ஒரு அடையாள சின்னம்தான் எங்கள் கலைஞர். ஆம், அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு 17 வயதிலிருந்து 96 வயது வரையிலும் சகாப்தம், சாதனை, சரித்திரம் படைத்த ஒரு தமிழர். அவருடைய காலம் தமிழர்களுக்கு பொற்காலம், வருங்காலம் அதற்கெல்லாம் கட்டியம் கோரும். அவருடைய 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரும், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையும், தமிழ் திரைப்பட சகோதர சங்கமும் சந்தோஷத்தின் எல்லையில் இருக்கிறது. கலைஞருக்கு வந்து அரசியல், சினிமா ரெண்டு கண்ணு மாதிரி. அதாவது எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே கலைஞரை வந்து ரொம்ப ஈஸியாக மீட் பண்ண முடியும். இம்மிடியட்டாக வந்து அதை சால்வ் பண்ணிடுவார். ஏன்னா ஒரு கலைத்துறையில் வந்து அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே நான் நினச்சிக்கிறது சிஎம்ஐ பார்த்தா அவர் சால்வ் பண்ணிடுவார். அது மாதிரி ஒரு எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஃபோர் ஃபாதர்
இன்னும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிற உணர்வுல தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். சினிமா சம்பந்தமாக தலைவருக்கு வந்து பாராட்டு விழா எடுக்கிறங்கிறது நியாயமானது. என்ன காரணம்னா தலைவர் வந்து எப்போ முதலமைச்சராக வந்தாலும் சினிமா துறைக்கு வேண்டிய அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. நாங்கள் என்ன கேட்டாலும் அவர் இல்லையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து இந்த 100வது பிறந்த நாள் கொண்டாடுறது, அது கலைத்துறை சார்கள் கொண்டாடுறது எங்களுக்குலாம் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் கூட நாங்கள் அந்த அளவுக்கு வந்து பழகியிருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு, கலைஞர் ஐயாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு நிகழ்வு. டைட்டில் ஸ்பான்சர்ஸா இருக்கிறீங்க, எந்த ஒரு உணர்வு உங்களை இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு தோண வச்சுங்க சார்? சாதாரண மக்களுக்கு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த ஒரு ஆனந்த முறையில் நான் வந்து அது ரொம்ப பெருமையோடு பார்க்குறாரு. அவர் தமிழ் மக்களுக்கு எந்த மனசில் உறுதியாக அந்த ரொம்ப ஸ்ட்ராங் போட்டுற மாதிரி அந்த பேர் ஒட்டி இருக்கு. அதுக்கு மறக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிக்கவே முடியாது.